இயேசு கிறிஸ்துவுள் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்தரு வசனங்கள் 1-6 முடிய. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனதருமை அன்பு சொந்தங்களே, இந்த வாசகம் நமக்கு மிக அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துள்ளது. இயேசு கிறிஸ்து மண்ணிற்கு வந்த பிறகு, இறை மைந்தனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பிறகு நற்செய்தியை தன்னுடைய 12 சீடர்கள் மூலியமாக இந்த உலகிற்கு அறிவிக்க முயற்சி செய்த போது 12 சீடர்களால் மட்டுமே இந்த உலகம் முழுக்க நற்செய்தியை அறிவிக்க முடியாது என்று கருதினார். எனவேதான் அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அவர்களுடைய பணிகளை குருக்கள் மூலியமாக நிறைவேற்ற திட்டமிட்டு குருக்கள் வாயிலாக இன்று வரை இயேசுவை பற்றிய நற்செய்தியை உலகம் முழுக்க பரப்பி வருகிறார்கள் என்பதில் ஒரு மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கிறது. எனவே நாம் குருக்களை இயேசுவாக கருதி அவர்களை நாம் மதிப்போம், அவர்களுக்கு மதிப்பளிப்போம். அனைவருக்கும் நன்றி.